அண்ட் சர்ஃப்ராஸ் கான் இந்த ஒரே விஷயத்துக்கு செகண்ட் ம் சர்ஃப்ராஸ் கானிக்கு என் தலைவன் பேசுவான் பாருங்க, இப்போ வரேன் பேசுவான் பாருங்க. கமான். சர்ஃப்ராஸ் கானுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ சர்ஃப்ராஸ் கான் நிறைய ரிவ்யூஸ் சோ கால்டு அனலிஸ்ட்னு சொல்லக்கூடாது, அனலிஸ்ட்ல பேரில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு அவரை ரொம்ப புல் டவுன் பண்ணி பேசுனாங்க. ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அந்த பிளேயரை வந்துட்டு அப்படி பேசுறது. ஏன்னா இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிவ்யூலேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஃபிட்னஸில் ஒர்க் பண்ணுற எந்த பிளேயரும் வந்து டிசிப்ளினாக இருக்கிற எந்த பிளேயரும் வந்துட்டு ஃபெயில் ஆக மாட்டாங்க. ஃப்ளாஷ்பேக். ஸோ இப்போ திருப்பி வந்துட்டு இதுக்குள்ளே வரதுக்கு அவனும் ஃபிட்னஸ்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிறைய வெயிட்லாம் குறைச்சி சூப்பராக இம்ப்ரூவ் ஆயிருக்கான். ஸோ நான் முன்னாடி சொன்னது தான், ரோஹித்துக்கு என்ன சொன்னோனோ அதே தான். ஃபிட்னஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உன் கேமில் அது ரிஃப்ளெக்ட் கண்டிப்பாக ஆகும். ஸோ அதை நான் வந்துட்டு 100% சர்ஃப்ராஸ் கான் கிட்டேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சி. End of flashback. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ரோஹித் அண்ட் சர்ஃப்ராஸ் தான் சொன்னேன். சர்ஃப்ராஸ் மேலே எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. அண்ட் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் இந்த மேட்ச். அவர் ஆண்டு எல்லா ஷாட்டுமே கேப்பு, எல்லாமே கேப்பு அழகாக பார்த்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சார். க்ளீனாக வச்சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சர்ஃப்ராஸோட பேட்டிங். அண்டு அவரை வந்துட்டு இந்த மாதிரி நெட்ஸில் ஆடுறவங்க வந்துட்டு கேமில் ஆட மாட்டாங்க அப்படின்னா எந்த இடத்துல ஆடுறாங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்காங்கன்றது தான் முக்கியம். ஸோ அதை மட்டும் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.